ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைய வீடியோவில் F1 தி மூவி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு பர்ஃபெக்டான கார் ரேஸ் படத்தை தேட்டரில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிவ்யூ போட்டுருந்தே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எல்லாம் எப்பயோ கார் ரேஸ் படம்ன்றதை கடந்து கார்லேயே விண்வெளிக்கு போகிற ஒரு கம்பி கட்டு படங்களாக மாறிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனாலவே அதை கார் ரேஸ் படம்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. ஸோ இந்த படத்தை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதையும் படம் லான்ச்சா இல்லையா அப்படின்றதையும் சொல்கிறேன். நம்ம பிராட் பிட் தான் இதில் சோனி ஹேஸ்ன்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. நம்ம சோனி ஹேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1990 காலகட்டத்தில் ஒரு பயங்கரமான ரேசராக இருக்கார். ஃபார்முலா 1 கலந்துக்கிட்டு அடுத்தது அவர் தான் வின் பண்ண போகிறாரு, ஒரு பயங்கர ரேசராக ஆக போகிறாருன்னு சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் வந்து எதிர்பாராதமாக நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட்னால அவர் வந்து அந்த F1 விட்டு ரொம்ப விலகி போயிடுறாரு. பட் அந்த F1 விட்டு விலகி போனாலுமே அவர் வந்து ரேஸை விட்டு விலகிறதில்ல. ஏன்னா கிடைக்கிற ரேஸெல்லாம் கலந்துக்கிட்டே இருக்கார். அதுவும் பல்வேறு வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கடந்து போயிடுது. அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரேஸ்லேயும் கலந்துக்கிட்டு வின் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோனி ஹேஸோட ஃப்ரெண்டான ரூபன் வந்து ஆபெக்ஸ் ஜிபின்ற ஒரு கார் ரேஸ் கம்பெனியை வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அது வந்து ரொம்பவே நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. ஒரே ஒரு ரேஸாவது வச்சாதான் அந்த கம்பெனியவே விற்காமல் தடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவர் இருக்கார். ஸோ இந்த சுச்சுவேஷனில் இவரோட ஃப்ரெண்டான சோனி ஹேஸ் வந்து எப்போவுமே கார் ஓட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீ வந்து இந்த டீமில் கலந்துக்கிட்டு எப்படியாவது ஜெயிச்சு கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்புறம் என்ன, ஒரு தடவையாவது கார் ரேஸில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கிற ரூபனோட டீமை ஒரு தடவை கூட F1 ரேஸ்லேயே ஜெயிக்காத சோனி ஹேஸ் காப்பாற்றினாரா இல்லையா? இது இல்லாமல் புது டீம்மேட்டோட என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதுவும் இல்லாமல் 30 வருஷத்துக்கு அப்புறம் F1 ரேஸரை சந்திக்கும் அந்த சூழ்நிலைகள் என்னென்ன, இப்படி பல்வேறு விஷயங்களை பயங்கரமான ரேஸோடையும் விறுவிறுப்பான கதையோடையும் சொல்லியிருக்க படம் தான் இந்த F1 தி மூவி. உண்மையிலே இந்த படம் வந்து ஒரு பெஸ்ட்டு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா ஒவ்வொரு ரேஸுமே செம்மையாக இருந்துச்சு. அதுவும் பல்வேறு நேரங்களில் அந்த காரை நாமளே ஓட்டுற ஃபீல் தான் வருது. அந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸும் சரி, விசுவலாகவும் பயங்கரமாக மிரட்டி விட்ருக்காங்க. ஒவ்வொரு ரேஸுமே ஒவ்வொரு விதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹீரோ கம்பேக் கொடுக்குறாருனாவே ஒரு பயங்கரமாக ஜெயிப்பார், அப்படியே பின்னி பெடல இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் டோட்டலாக ஆப்போசிட்டாக பல்வேறு சம்பவங்கள் நடந்து போயிட்டுருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு சவாலில் விட்டாவே அதில் ஹீரோ ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நாம் நினச்சிட்டு இருப்போம். அது வந்து டெம்ப்ளேட்டாக அவர் ஜெயிச்சிட்டாருன்ற மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு உள்டாவாக பல்வேறு சம்பவங்கள் நடக்குது. அதுவுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிட்டுருக்கு. என்னடா ஒரு ரேஸாவது கடைசி வரையிலும் ஜெயிச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரியே கடைசி வரைக்குமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே உண்மையிலே சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் விசுவலாகவுமே ஒரு பயங்கரமான விசுவல் ட்ரீட்னே சொல்லிக்கலாம். விஎஃப்எக்ஸ் சிஜி இது எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. சோனி ஹேஸ்ன்ற அந்த கேரக்டரில் வந்து பிராட் பிட்டு பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அதுவும் அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன்லேயே ஒரு கார் ஜெயிப்பார். அந்த ஜெயிச்சதுக்காக அந்த கப்பு கொடுப்பாங்க. ஆனால் அந்த கப்பை சும்மா தொட்டு கூட பார்க்க மாட்டார், அப்படியே வருவார். இன்னொன்றுக்கம் கார் ரேஸ் ஓட்டுறது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி கிளம்பி வந்துகிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே படம் முழுக்கவே பல்வேறு விஷயங்கள் சின்னதாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயிலிங் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட்டு கார் ரேஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி எமோஷனலாகவும் சரி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் படத்தில் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கிற வகையிலும் புரிகிற வகையிலும் தான் இருக்குது. ஏன்னா அந்த கார் ரேஸில் ஒரு சில விஷயங்கள் புரியாமல் பார்க்கலாம், ஆனால் சுத்தமாக புரியலையேன்ற அளவுக்குலாம் இருக்காது. இந்த படம் யாருக்கு கனெக்ட் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பாக அஜித் ஃபேன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். ஏன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட இவருக்கு பதில் இவர்னு அஜித்தே கூட நடிச்சிருக்காங்கன்ற அளவுக்கு பல்வேறு விஷயங்கள் இந்த ஹீரோ கேரக்டருக்கும் அஜித் கேரக்டருக்கும் சிமிலராகவே பல்வேறு விஷயங்கள் படம் முழுக்கவே இருக்குது. படத்தை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே புரியும். அவ்வளோ ஏன் இப்போ சமீபத்தில் 24 ஹவர்ஸ் ரேஸ் ஜெயிச்சார்ல, அந்த இது இருக்குல்ல, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீன்லேயே அந்த கார் ரேஸ் ஜெயிக்கிற மாதிரி தான் இதில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் படம் பார்க்கும்போதும் அதே தான் ஃபீல் ஆச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த படத்தை நாங்கள் தமிழ் டப்பிங் தான் பார்த்தோம். டப்பிங் வைஸ் உண்மையிலேயே செம்மையாகவே இருந்துச்சு. அதுவும் புதுசாக நிறைய கேரக்டர்களுக்கு புது புது வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அவங்களோட வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. வேற என்ன, கண்டிப்பாக நீங்கள் ஒரு அஜித் ஃபேனாவோ இல்லை கார் ரேஸ் படம் பிடிக்கும்னாவோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டர்லேயே பார்த்தே ஆக வேண்டிய படம் தான் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஸ்டார்ட் மியூசிக்.